வணக்கம் மக்களே. மற்ற வீடியோ மாதிரி இல்லை, ரொம்ப நாள் கழித்து மனம் திறந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். யூ கைஸ் ஜஸ்ட் ஆல் நோ தட் எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு அந்த பைக்கில் போய் ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஒரு ஸ்கூட்டி, ஓகேங்களா. ஸ்கூட்டியை தான் இங்கே இப்போலாம் வந்துட்டு பைக்கை தாண்டி ஸ்கூட்டியை தான் கண்ட்ரோலே பண்ண முடிகிறது இல்லை. நானே பார்த்துருக்கேன். நானே ஒருத்தன் ஸ்கூட்டியில் எம்எல்ஏ மோத வந்திருப்பான், அதுலேருந்து நானே தப்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லாம் வந்துட்டு எனக்கு நடந்திருக்கு ஆல்ரெடி. இந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஐம் டோட்டலி ஓகே நவ், ஓகே பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். பட் ஐம் ஜஸ்ட் ஸ்கேர்ட் ஆஃப் டிரைவிங், ஐம் ஜஸ்ட் ஸ்கேர்ட் ஆஃப் ரைடிங். ஸோ இந்த ஃபீலிங்கை எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. விழுந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு புரியுது, நானுமே சில விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் தான். பட் ஆனாலுமே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டில் போகும்போது அட் சம் பாயிண்ட் ஐ ஹேவ் தட் ஃபியர். அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. நீ வண்டி ஓட்டும் போது அலர்ட்டாக தான் இருக்கணும். ஃபியர் பயந்துட்டு ஓட்டக்கூடாது. யாராச்சும் இந்த மாதிரி பைக் ஓட்டுறதை பற்றியோ இல்லை ஏதாவது இப்போ என் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு டாக் வந்துச்சுன்னா கூட ஐ ஃபீல் தட் ஃபியர் இன் மீ. அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு டீப் திங்கிங்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட் ஓவர் திங்கிங் கூட சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறது, இதுதான் என்னோடய டெய்லி தாட்டாகவே இருக்குது. உண்மையை சொல்ல போகணுன்னா அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் சொல்கிறேன். இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த வண்டியை ஓட்டும்போது அந்த கண்ட்ரோல் எனக்கு மிஸ் ஆனதில்லை. பட் ஆனால் அட் த சேம் டைம் அந்த ஓரத்தில் அந்த பயங்கிறது ஒன்று இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் நோ தட் என்ன பண்ணால் எனக்கு இந்த ஃபியர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஓட்ட வந்துட்டு உனக்கு வந்துட்டு இது பழகிடும். பேசிக்லி ஐம் சிங்கிள் சைல்டு. சிங்கிள் சைல்டையும் தாண்டி வெளியே போய் அதிகமாக சுத்தாத, நாம் வீட்டிலையே இருந்த அப்படியே வளர்ந்த ஒரு ஆள் நான். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்கிறப்போ அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சீரியஸ்லி மேபி வெளியே அதிகமாக சுற்றி இருந்தாவோ இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருந்தாவோ இதை எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் பண்ணிட்டு போயிருப்போனோ என்னமோ. இந்த இன்ஜுரிக்கே இவன் வந்துட்டு இவ்வளோ இதாக வீடியோ போகிற அளவுக்கு இது பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் ஹியூஜ் ஃபார் மீப்பா. அந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் எனக்கு அந்த பைக்கை பார்க்குறதுக்கே கை கால்லாம் நடுங்குச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீ எதுக்கு உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கான காரணம் நான் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பைக் அவ்வளோ பேஷனாக இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஐ ஜஸ்ட் saw my old buddy. அவனை இந்த நிலைமையில் நான் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் நோட்டீஸே பண்ணலை. நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் பொத்தி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டனோ அந்த அளவுக்கு இப்போ அதை நான் கண்டுக்காமல் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது என்னாலே பேர் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் இருட்டில் நின்றுட்டுருக்கான். வெல் டெக்னிக்கலி அங்கே வெளிச்சம் இருக்குது, பட் இருந்தாலும் அங்கே ஒரு மாதிரி இருட்டில் தான் தெரியுது. அது ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு சைக்கிளை நான் அப்படி பார்ப்பேன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இது இந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சும்மா உட்காந்து எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இப்படி இருக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஐ திங்க் ஹீ மே பி த கீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் வந்துச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தட் ஐ குடன்ட் பேர் மை ஃபீலிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அவனை மறுபடியும் வெளியே எடுத்தேன். எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுது. ஐ ஹாவ் டு see where I started. அந்த ஒரு ஃபியர் எனக்குள்ளேருந்து போகிறதுக்கு டைம் எடுக்கும். பிகாஸ் ஆஃப் மை மென்டாலிட்டி. அவனை பார்த்தேன், ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தான். வண்டினா எனக்கு அவன் தான். இப்போ அவனை நானே இப்படி விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி. பைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு தடவை நான் பார்க்கும்போதும் எனக்குன்னு நாளைக்கு ஒன்று வாங்கும்போது அதை நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. பட் ஆனால் அதுக்கு இப்படி இருக்கிற மைண்ட் செட் மட்டும் பத்தாது, நிறைய ப்ராக்டிஸ் வேணும்.
வண்டி ஓட்ட ஆரம்பித்தா ஓட்டிடலான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அந்த ஃபியர் போகும். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அவங்க வண்டின்னா சைக்கிள் தானே. ஒருவேளை சைக்கிளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உசுரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவனுமே நான் இப்படி இருக்கிறத விரும்ப மாட்டான்னு நான் நினச்சேன். சார் ரொம்ப ட்ராமாட்டிக்காக போகிறேன். ஐயோ சரியான ட்ராமாட்டிக்காக போயிட்டுருக்கேன். திஸ் திங் வாஸ் ஆல்சோ ஹேப்பன்ட். அதாவது என்னாச்சுன்னா, இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேரே வந்துட்டு என்கிட்ட, உன்னை நம்பி நான் வந்துட்டு எப்படி உன் பைக்கில் வர்றது, உன் கூட நீ ஓட்டுனா நான்லாம் வரமாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் நினச்சாலும் அவங்க என் கூட வரப்போகிறது கிடையாது, அது எனக்கும் தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்றைக்குமே வரப்போகிறது கிடையாது. பட் அந்த டைலாகை கேட்கும்போது இல்லை, ஓகே தேட் மச் அவ்வளோ பாதிக்கப்பட்ட இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னல. ஸோ அவனுக்கு வந்து அவன் பேசுகிறான்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா என்னால் அவன் ஸ்க்ரீன் அடி வாங்கியிருக்கு ஃபோனில், ஐஃபோன் வேறு. ஸோ தேட் இஸ் லாஜிக். ஏன்னா அவன் பார்க்கும்போதெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பான். அது ஓகே, ஐம் ஓகே வித் தட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபீலிங்கை வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட, எங்கள் அம்மாட்ட சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்துட்டு நான் இது நல்லா தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணணும்லாம் எனக்கு இல்லை. ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கும்போது திங்ஸ்லாம் நார்மலாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் அந்த டைமை பேர் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, அட் லாஸ்ட் என்கிட்ட வந்து இல்லை பரவாயில்ல மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருந்தது. பரவாயில்ல விடு தருணே, இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருந்துச்சு. பரவாயில்ல விடு, அவங்க வரலன்னா என்ன, நான் வரேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்கும் எனக்கு ஆள் இருந்துச்சு. ஸோ I'm just blessed with all the beings that I've earned. என்னை இந்த விஷயத்தில் வந்துட்டு பெருசாக யாரும் ஜட்ஜ் பண்ணலை. ஆனால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வேறு பார்ட்டு. அது வந்துட்டு மற்றவங்க கிட்ட வந்து எனக்கு இருக்கிற அந்த ஒரு தாட்டு. பட் எனக்குள்ளே இருக்கிற தாட்டு தான் என்னால் முடியலை. அதுக்காக நான் எடுத்த ஸ்டெப்பு தான் அவனை திரும்ப வெளியெடுக்கணும்னு நினச்சது. அந்த சைக்கிள் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஒரு எமோஷனாக இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை நான் திருப்பியும் வெளியே எடுக்கணும்னு நினச்சேன். வெளியே எடுத்து ரொம்ப டஸ்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாதிரி ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அந்த டயர்ஸில் கொஞ்சம் வெடிப்பு மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றணும். கொடுத்துடலாமா, எங்கேயாவது இது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்கும்போதெல்லாம் இல்லை இது என்கிட்டயே இருக்கட்டும், இது எதுவுமே பண்ண வேண்டாம், என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து அந்த ஃபியர் போகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தனோ அந்த அளவுக்கு இப்போது எனக்கு அதில் வந்துட்டு எனக்கு அந்த டிரைவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பழகிருச்சு. இது யாருக்கிட்டேயும் போய் நான் வந்துட்டு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. இட் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ கேம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே திஸ் டு மை செல்ஃப், ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ ஸ்டாண்ட். பார்த்துக்கலாம். என்னுடைய மைண்டில் ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் முடியாது, வாங்க முடியாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறப்போ, இல்லை அதை நான் வாங்குவேன் ஒரு நாள், இல்லை அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னா சொல்கிறப்போ, இட் கேன் சூட் ஃபார் மீ அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள். ஒரு பேசிக் திங் இந்த பைக் அப்படிங்கிறது, அதில் வந்துட்டு என்னால் இன்னும் மெச்சூர் ஆகாமலாம் என்னால் இருக்க முடியாது. அண்ட் யூ நோ வாட், I did stand. இந்த நியூ இயரில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுல ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸாக இருந்தோ, இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவோ, ஜஸ்ட் கோ பேக் அண்ட் see where you started and for what you started. தப்பே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களோட பாதி பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆயிரும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் திஸ் இயர் ஃப்ரெஷ் அண்ட் செய்கிற விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க. ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் லைஃப்.
இது 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 வந்து நான் எனக்கு நானே பேசிகிட்டு இருக்கேன் ஃப்யூச்சர் செல்ஃபுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீடியோ தேவைப்படும். Have some gratitude in what you're doing and just say